உதயகுமார் கிரியன் இந்த பெயரை பலரும் அறிந்திருக்கலாம். அதை விட எனக்கு அருகிலே நீங்கள் ஒரு காணொலியை பார்த்து கொண்டிருப்பீர்கள். அந்த காணொலியில் இருக்கின்றவரை நீங்கள் அறிந்திருக்கலாம். ஆனால் அவர் யார் என்பது பலருக்கு தெரியாமல் இருக்கலாம். இவர் யார்? இவர் தற்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? இவரது தற்போதைய பயணம் எவ்வாறு இருக்கின்றது? அதற்கு எது தடையாக இருக்கின்றது என்று பல்வேறுபட்ட விடயங்களை நான் அவருடன் பேசியிருந்தேன். அது தொடர்பாகத்தான் இதிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையில இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த காணொளியை இதற்கு முதலும் பார்த்திருக்கலாம். ஆனால் இவர் யார், எங்கு இருக்கின்றார் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். சிலர் நினைத்திருப்பீர்கள் இவர் வெளிநாட்டில் இருக்கின்றவராக இருக்கலாம், அல்லது இந்தியாவை சேர்ந்தவராக இருக்கலாம், அல்லது தென்னிலங்கை பகுதியை சேர்ந்தவராக இருக்கலாம் என்றெல்லாம் பலர் நினைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் இவர் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதியை சேர்ந்தவர். உதயகுமார் கிரியன் தான் இவருடைய பெயர். இவர் தற்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்று கேட்டால் நிச்சயமாக உங்களுக்கு அதிர்ச்சியாகத்தான் இருக்கும். இவ்வளவு தனித்திறமைகளை வைத்திருக்கின்ற ஒரு நபர் இன்று மரம் அறுக்கிற வாளை கொடுத்தாலும் சரி, அல்லது கிளாஸுக்குள் தண்ணியை ஊற்றி போட்டு கொடுத்தாலும் சரி, அல்லது சாவியை கொடுத்தாலும் சரி, என்ன பொருளை எடுத்து கொடுத்தாலும் அதன் மூலமாக இசையை உருவாக்குவராக இவர் இருக்கின்றார். எனவே இவ்வாறு ஒரு தனித்திறமையை கொண்ட ஒருவர் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்று கேட்டால் உங்களுக்கு அது அதிர்ச்சிகரமாகத்தான் இருக்கும். தற்பொழுது யாழ்ப்பாணத்திலே ஒரு ஹோட்டலில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். இவர் ஆரம்பத்தில் யூடியூப்பில் ஏதாவது காணொளி போட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு முயற்சி ஒன்றை எடுத்திருக்கின்றார். அப்போது பல விடயங்களை செய்திருக்கின்றார். எதற்குமே வியூவர்ஸ் வரவில்லை. ஒரு கட்டத்தில் தென்னிலங்கையை சேர்ந்த ஒருவரது காணொலியை பார்த்திருக்கின்றார். அப்போது அவர் இவ்வாறான சில விடயங்களை செய்திருக்கின்றார். அதை பார்த்து நான் ஏன் இதை செய்யக்கூடாது என்ற முயற்சி செய்துதான் அவர் இவ்வாறு தற்பொழுது இந்த நிலைக்கு வந்திருக்கின்றார். ஆரம்பத்தில் அவரது காணொலியை யாருமே பார்க்காவிட்டாலும் அதற்கு பிறகாக தற்பொழுது மில்லியன் கணக்கானோர் அனைத்து தளங்களிலும் அவரது காணொலியை பார்த்து வருகின்றார்கள் என்பது மிகவும் ஒரு சிறப்பம்சமான விடயமாக இருக்கின்றது. அதை தாண்டி முக்கியமானது தென்னிந்தியாவில் இருக்கின்ற முன்னணி இசையமைப்பாளரான அனிருத் வரை இவரது காணொலிகள் சென்றிருக்கின்றது. இவ்வாறான ஒரு திறமையான ஒருவர் தற்பொழுது யாழ்ப்பாண ஹோட்டலிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவரால் அடுத்த கட்டத்திற்கு போக முடியவில்லை என்று தெரிய வருகின்றது. சில தினங்களுக்கு முன்னர் வேறொரு தேவை நிமித்தம் அவர் என்னுடன் பேசியிருந்தார். அப்போது இவரது காணொலியை நானும் முதலில் பார்த்திருக்கின்றேன். அதுக்கு பிறகாக இப்போது என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்டபோது இப்போது நான் யாழ்ப்பாணத்தில் ஹோட்டலில் வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். யூடியூப்பிலும் எனக்கு பெரிய அளவிலே வருமானம் இல்லை. காரணம், நான் யூடியூப்பிலே முழு வீடியோவாக போடுவதில்லை, ஷார்ட்ஸ் தான் போடுகின்றேன். அவ்வாறு போடுவதனூடாக ரீச் கிடைக்கும், ஆனால் வருமானம் கிடைக்காது. அதனால் நான் தற்பொழுது ஹோட்டலில் வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். அதை கடந்து நீங்கள் தற்பொழுது தனித்திறமையால் இந்த ஒரு நிலையில் இருக்கின்றீர்கள். தென்னிலங்கையில் கூட ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருந்தார். சிங்கள மக்கள் மத்தியிலும் அறியப்படுகின்ற ஒரு நபராக இருக்கின்றார். எனவே இப்படி இருந்து கொண்டு நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி போகாமல் இப்படியே இருக்கின்றீர்களே என்று கேட்டேன். அப்போது அவர் குறிப்பிட்டிருந்தார், விஜய் டிவி நெட்வொர்க்கில் இருந்து அவரை நேர்காணல் எடுப்பதற்காக ஒரு அழைப்பு வந்தது. ஆனால் அவர் அங்கு சென்று அந்த ஊடகத்திற்கு பேட்டி கொடுக்க முடியவில்லை. அதனை தாண்டி பல தென்னிந்தியாவில் இருக்கின்ற ஊடகங்களும் இவரை அழைத்திருக்கிறார். ஆனால் இவரால் இங்கிருந்து டிக்கெட் போட்டு போய் அங்கு தங்கியிருந்து அங்கிருக்கின்ற ஊடகங்களுக்கு பேட்டி கொடுப்பதற்குரிய பொருளாதார வசதி இவரிடம் இல்லை என்று குறிப்பிட்டிருந்தார். அதை தவிர இவரது காணொலிகளை கலாட்டா, பிகன் புஷ் போன்ற தமிழகத்தில் இருக்கின்ற ஊடகங்களும் வெளியிட்டிருந்தது. உலகில் இருக்கின்ற பலரது கவனத்தை ஈர்த்த இந்த நபர் பொருளாதார வசதி இல்லாதால் தற்பொழுது முடங்கி யாழ்ப்பாணத்தில் இருக்க வேண்டிய நிலையிலே இருக்கின்றார். எனவே ஒரு தமிழன் இன்று ஒரு புதிய உச்சத்தை தொடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் அதற்கு பொருளாதாரம் தடையாக இருக்கின்றது. அதாவது அவரது கனவு என்பது உலகில் இருக்கின்ற பல நாடுகளுக்கு சென்று தனது திறமையை வெளிப்படுத்த வேண்டும், சினிமா திரைப்படங்களுக்கு இசையமைக்க வேண்டும். அந்த வகையிலே புலம்பெயர் தமிழர்கள் பலருக்கு கை கொடுத்து தூக்கி விட்டிருக்கின்றார்கள். பல தமிழர்கள் இன்று அடுத்த கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் நாங்கள் பலரை பார்த்திருப்போம். அந்த வகையில் இந்த இளைஞனையும் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். அதற்கு நீங்கள் முன்வர வேண்டும். வெளிநாட்டிலே பல நிகழ்வுகள் இலங்கை தமிழர்களால் ஒழுங்கமைக்கப்படுகின்றது. அதற்கு இங்கிருந்து பலரை அழைக்கின்றீர்கள். அந்த வகையில் இந்த இளைஞனையும் அங்கு அழைத்து இந்த இளைஞனுக்கான நேரம் ஒன்றினை கொடுத்து அதற்கான வாய்ப்பினை வழங்குமாறு இதிலே நான் கேட்டுக் கொள்கின்றேன். ஐதவிர தமிழகத்துக்கு சென்று அவர் நினைத்த விடயங்களை செய்வதற்கும் ஊடகங்களில் நேர்காணல் கொடுப்பதற்கும் அதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும். அதற்குரிய பொருளாதார வசதியை ஒழுங்கமைத்துக் கொடுக்க வேண்டும். இவ்வாறு ஒழுங்கமைத்துக் கொடுப்பதன் ஊடாக தமிழகத்திலே இன்னும் பரிச்சயமான ஆளாக இவர் மாறுவார். அப்படி மாறுகின்ற போது இவருக்கு பல வாய்ப்புகள் கிடைக்கும். ஏனென்று சொன்னால் அவ்வாறான
தனித்துவமான திறமையை வைத்திருக்கின்றார். அந்த வகையில் இப்படியான ஒருவர் இங்கேயே யாழ்ப்பாணத்துக்குள்ளே முடங்கி இருக்கக்கூடாது, அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டும் என்று நான் விரும்பினேன். அவர் என்னிடம் எதிர்ச்சியாகத்தான் பேசினார். அப்போது கேட்கின்ற போதுதான் இந்த விடயங்களை சொன்னார். ஆனால் இப்படியே அந்த இளைஞரின் வாழ்க்கை போய்விடக் கூடாது, அவரது திறமை இங்கேயே முடங்கிவிடக் கூடாது என்று நான் நினைத்தேன். அதன் எதிரொலியாகத்தான் இந்த காணொலியை பதிவிடுகின்றேன். அதனைத் தொடர்ந்து உங்களை அறிமுகப்படுத்த ஒரு காணொலி ஒன்றை எனக்கு அனுப்பி வையுங்கள் என்று கேட்டிருந்தேன். அவர் அனுப்பி வைத்திருந்தார். அந்த காணொலியை நீங்கள் பார்க்கலாம். இதை பார்த்துக் கொண்டிருக்கின்ற பலர் இன்று வசதி படுத்துவர்களாக இருக்கலாம், இதற்கு முதல் பல கலைஞர்களை வளர்த்து விட்டவர்களாக இருக்கலாம். அவர்கள் கண்ணில் படும் வரை இதனை பகிருங்கள். அப்படி அவர்கள் கண்ணில் படுகின்ற போது நிச்சயமாக இந்த இளைஞனுக்கான வாய்ப்பை அவர்கள் வழங்குவார்கள், அவரது கனவை மெய்ப்பட செய்வார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. பலருக்கு அவ்வாறான வாய்ப்பை அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன். வணக்கம், என் பேர் உதயகுமார் கிரியன். நான் யாழ்ப்பாணம் பெருத்துறையிலிருந்து. நான் ஒரு மியூசிஷியன். எப்படி என்றால் இந்த வீட்டை கிடக்கிற வாளுகள், சாவியல், போத்தல்கள் அதெல்லாம் இசையை உருவாக்குறதான் இந்த வேலை. ஒரு தனித்துவமாக இருக்கணும் என்றதைக்காண்டித்தான் இந்த ஒரு முயற்சி ஒன்று நான் எடுத்தேன். இப்போ எனக்கு இப்படி என்னென்று ஐடியா சொல்லி வந்தேன்றால், எனக்கு நிறைய காலமாக யூடியூப்பில் கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணும்னு ஆசை. ஒரு 5 வருஷமாக எனக்கு அந்த ஆசை இருந்தது. நிறைய யூடியூப் சேனல்லாம் துறந்து எல்லாமே ஃபெயிலியரில் கடைசியாக இப்படி ஒரு மியூசிக் சேனல் ஒன்று மாட்டுப்பட்டது. அப்போ மாட்டுப்பட்ட பிறகு இப்படி ஒரு செய்து பார்ப்போண்டு ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் செய்தேன். நான் இப்போ 1 வருஷமாக யூடியூப் சேனலில் வீடியோஸ் போட்டு கொண்டு வரேன். கிட்ட இல்லையும் ஒரு ப்ரோக்ராமுக்கு ஒரு சான்ஸ் ஒன்று கிடச்சி 3வது ரவுண்டில் தட்டுப்பட்டேன். இப்போ ஆரம்பத்தில் நான் இந்த போத்தலில் தட்டைக்க இவனுக்கு என்னடா வேலை இல்லை அப்படி இப்படி சொல்லி எல்லாருமே பேசினேன். சொந்தக்காரன் அப்படி கதைக்கிறது கூட, இவனுக்கு வேலை இல்லை, எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போய் விளையாடா சொல்லி சும்மா ஒரு நக்கலாக கதைச்சது கூட. இப்போ அதோட எனக்கு ஆசை என்னென்றால், இப்போ வெளிநாடுகளில் பெர்ஃபார்ம் பண்ணணுமெண்டு எனக்கு பெரிய ஒரு ஆசை ஒன்று இருக்குது. அதுக்கான முயற்சி நான் இப்போ தனியாள் தானே தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறேன். அதுக்கான களம் இன்னும் அமையலை. நான் முயற்சி செய்கிறேன் தான். இப்போ எனக்கு சப்போர்ட்டுக்கு யூடியூப் சேனல்லையும் ஒரு சின்ன ஒரு ஏர்னிங் வந்தாலும் அதோட நான் ஒரு ஹோட்டல்லையும் வேலை செய்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் தான் போடுறேன். கூடுதலாக லாங் வீடியோஸ் இல்லை, ஷார்ட்ஸாக தான். ஏன்றால் இப்போ நான் ரீச் ஆகணுமெண்டு, இப்போ கணவருக்கு எனக்கு தெரியணுமென்றதுக்காண்டி நான் ஃபோக்கஸ் பண்ணது ஷார்ட்ஸ். யாராவது வெளிநாட்டில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யாராவது ஒரு வாய்ப்பு தந்தால் நான் அதை சரியாக பயன்படுத்துவேன். நான் அதுக்கு ரெடியாக தான் இருக்கிறேன்.